Welcome students, welcome to Max class. இப்போ நம்ம அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.4ல ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டிஸ் அதாவது ஒரு பாலினாமியில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணலாம். இதில் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம்னா, நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் இல்லையா வேரியபிளுக்கு நம்ம என்ன இங்கே எடுத்துருக்கோமோ அதை இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதையே ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதை நாம் இங்கே ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி படிச்சுட்டு வந்திருக்கோம் சின்ன கிளாஸ்லலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அதே மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். தேர்ட் ஐடென்டிட்டி a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர். இங்கே ஏபிங்கிறது எல்லாமே என்னென்னா வேரியபிள்ஸ். அதே மாதிரி x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு x ஸ்கொயர் + a + b இன்ட்டு x + ab. ஃபிஃப்த் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர் - 2ab. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதிலேருந்து இதை இப்படி எழுதி கொண்டு வரலான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு தனி ஃபார்முலா கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அவங்க கொஞ்சம் மாற்றி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க. a ஸ்கொயர் + b ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த -2abயை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனோம்னா சைன் வந்து என்னவாகும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா a - b ஹோல் ஸ்கொயர் + 2ab இதிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர், இந்த -2ab இந்த கொண்டு வந்தால் +2ab. புரியுதா? இது வந்து இதிலிருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது a ஸ்கொயர் + 1/a ஸ்கொயர் ஈக்குவல் டு a + 1/a ஹோல் ஸ்கொயர் -2. இது வந்து முக்கியமான ஐடென்டிட்டி ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொன்று a ஸ்கொயர் + 1/a ஸ்கொயர் ஈக்குவல் டு a - 1/a ஹோல் ஸ்கொயர் -2க்கு பதிலாக இங்கே +2 சைனை மட்டும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 8 ஐடென்டிட்டிஸை மட்டும் வச்சுட்டு நாம் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பாலினாமியில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் 3.4ல் பார்க்கலாம். அடுத்தது 9th ஃபார்முலா ஒன்று பார்த்துடலாம். 9th 10th ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா அது பார்த்துட்டோம்னா அதை வச்சு நம்ம செம்ம ஈஸியாக போடலாம். இப்போ 9th ஃபார்முலா என்னென்னா a + b + c ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து 3 வேரியபிள் வருது. a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அடுத்தது இன்னொரு ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணுவோம்னா x + a இன்ட்டு x + b இன்ட்டு x + c is equal to x cube plus a plus b plus c into x square. x cube term அடுத்தது x square term, அடுத்தது x term வரணும். இந்த x term வரதுக்கு முன்னாடி ab plus bc plus ca into x plus abc. இப்போ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம செம்ம பார்க்கலாம். புரியுதா? மொத்தம் வந்து 10 ஐடென்டிட்டி பார்த்துருக்கோம். அந்த 10 ஐடென்டிட்டியுமே வந்து ரொம்ப முக்கியம். அதில் இந்த லாஸ்ட் 4 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் செகண்ட் -p + 2q + 3r the whole square. expand the following. இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். அப்போ இந்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, ஐடென்டிட்டி யூஸ் ஆகுது. இப்போ இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது பாருங்கள், 1 2 3. இது என்ன ஃபார்மில் இருக்குது, a + b + c அந்த ஃபார்மில் இருக்கா, a + b + c ஹோல் ஸ்கொயர். அந்த ஐடென்டிட்டியை நாம் எழுதிக்கணும். a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் +
b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? a equal to minus b, b equal to 2q, c equal to 3r. இது அப்படியே நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். a plus b plus c whole square equal to a square minus b whole square plus b square 2q whole square plus c எவ்வளவு? 3r whole square plus 2 into a எவ்வளவு? minus b, b எவ்வளவு? 2q plus 2 into b 2q into c எவ்வளவு? 3r plus 2 into ca, c வந்து 3r, a வந்து எவ்வளவு? minus p. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர் அது பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s are 4, க்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா q ஸ்கொயர் 4q ஸ்கொயர். அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9r ஸ்கொயர். அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4, 4pq plus 2 2s are 4, 4 3s are 12qr plus plus into minus minus 3 2s are 6pr இல்லை rp எது வேணாலும் போடலாம். புரியுதா? ஓகே, இதை வந்து மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாரு. இங்கே வந்து எல்லாமே வேரியபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது next time expand the following 2p plus 3 into 2p minus 4 into 2p minus 5. இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா x plus a into x plus b into x plus c. அதாவது இங்கே சேமாக வந்து x வந்து எல்லாமே சேமாக இருக்க பாரு. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. x இருக்க இடத்துல என்ன இருக்கு? 2p, a இருக்க இடத்துல 3, b இருக்க இடத்துல -4, c இருக்க இடத்துல -5. இதை வந்து நம்ம இங்கே அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். எக்ஸ்பேன்ஷன் x cube 2p whole cube plus a plus b plus c, a plus b, b ஓட வேல்யூ -4, c ஓட வேல்யூ -5 into x square 2p whole square plus of a into b. இங்கே நீங்கள் ஸ்கொயர் பக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. a 3 into -4 plus b into c -4 into -5 plus c -5 into a வந்து 3 into x எவ்வளவு? 2p plus a into b into c 3 into -4 into -5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 2p க்யூப் பண்ணணும். 2pயை க்யூப் பண்ணோம்னா 2 2s are 4, 4 2s are 8p cube. அடுத்தது ப்ளஸ் 3 -4 -5 -4ஐயும் -5ஐயும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -9, -9 + 3 எவ்வளவு? -6, -6 2pயை ஸ்கொயர் பண்ணோம்னா 4p ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரி, 3 4s are 12, -12 minus into minus plus 5 4s are 20 plus 20 plus into minus minus 5 3s are 15 minus 15 into 2p, then plus இப்போ இது மூணுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 3 4s are 12, 12 5s are 60 minus into minus plus 60 8p cube. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 6 4s are 24p square plus of இங்கே பாருங்கள் ரெண்டு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸையும் இது பண்ணும்போது
ரெண்டுத்துக்குமே சைன் மைனஸாக இருக்குது. இப்போ மைனஸ் சைன் போட்டுட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். -12 -15 எவ்வளவு? -27 ப்ளஸ் 20 into 2p plus 60. 8p cube minus 24p square plus of -27 plus 20 எவ்வளவு? -7 into 2p plus 60. 8p cube minus 24p square 7 2s are 14 minus 14p plus 60. பாருங்க கரெக்டாக p cube term இருக்குது, அடுத்து p square இருக்குது, அடுத்து p இருக்குது, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் ஆகும். இப்படி தான் வந்து 3 டேர்ம் கொடுத்துருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்கன்னா x plus a into x plus b into x plus c அந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். If x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 17 கொடுத்துட்டாங்க. புரியுதா? Find the value of a plus b plus c. அதாவது இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன்லேருந்து நாம் a plus b plus c ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? x plus a into x plus b into x plus c. இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் இருந்து தான் நமக்கு வேண்டிய வேல்யூ வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கு? இந்த எங்கே இருக்குது பாரு, a plus b plus c. அப்போ இந்த இதில் இருந்து தான் நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x cube plus a plus b plus c இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 14 இருக்கா? இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ a plus b plus c இருக்க வேண்டிய இடத்துல 14 இருக்குது. இங்கே ab plus bc plus ca இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 59x plus a into b into c இருக்க வேண்டிய இடத்துல 70. அப்போ நமக்கு வேண்டிய வேல்யூ a plus b plus c ஓட வேல்யூ என்ன? 14. புரியுதா? அடுத்தது தேர்டில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/a plus 1/b plus 1/c இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த 1/a plus 1/b plus 1/c மூணுமே என்ன ஃபார்ம் இருக்குன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. 3 ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? அதோட டினாமினேட்டர்ஸ்க்கு சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணலாம், நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். ஆனால் இங்கே மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுங்க. ஏபிசிக்கு எல்சிஎம் எடுத்தால் a into b into c abc. அப்போ 1/a 1/aல ஏபிசியில் a மட்டும் இருக்குது, மிச்சம் 2 வேரியபிள் என்ன இல்லை? பிசி இல்லை. அப்போ அந்த பிசியை மேலே போட்டுக்க. அடுத்தது செகண்ட் இதில் b இருக்குது, மிச்சம் 2 வேரியபிள் எது இல்லை? a into c. அப்போ a into c, ஏயோ சியோ இல்லை. அதே மாதிரி தேர்டில் c வேரியபிள் இருக்குது, மிச்சம் 2 எது இல்லாமல் இருக்குது? ஏபி. புரியுதா? இப்போ இந்த பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி எங்கே வருது? இதை பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ தான் இந்த வேல்யூ. எவ்வளவு? 59 டிவைடட் பை ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எவ்வளோப்பா? லாஸ்ட் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் 70. அப்போ 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/cயோட வேல்யூவை எதுலேருந்து எழுதுகிறோம்? இந்த எக்ஸ்பேன்ஷன்லேருந்து நாம் கொண்டு வரணும். 59/70. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அதே மாதிரி அங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நாம் அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னு டேரெக்டாக இல்லை, அதை எதுலேருந்து கொண்டு வரலாம்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. வேணும்னா இங்கே இது பார்த்துக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ வந்து டேரெக்டாக இல்லை. புரியுதா? அப்போ அந்த வேல்யூ வேணும்னா நம்ம எப்படி கொண்டு வரலான்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca அப்படின்ட்டு எழுதலாம். அந்த ஃபார்முலா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி
எழுதலாம். இது வந்து ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எழுதுறது. அதாவது இது எந்த ஐடென்டிட்டி, a + b + c ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருந்து நாம் இந்த இதை கொண்டு வரணும். இந்த இது இருக்கு இல்லையா, a + b + c ஹோல் ஸ்கொயரோட வேல்யூலிருந்து இந்த a² + b² + c² இந்த வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வராங்க. அந்த அப்படி கொண்டு வரும்போது தான் இந்த ஃபார்முக்கு வரும். சரியா? இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். a + b + c ஹோல் ஸ்கொயர், a + b + c யோட வேல்யூ 14 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab + bc + c யோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 59. இப்போ ஏற்கனவே போன சம்மில் போட்டோம் இல்லையா, இதை பாருங்கள். ab + bc + c யோட வேல்யூ 59, a + b + c யோட வேல்யூ 14. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ 14 ஸ்கொயர் பண்ணுங்கள். 14 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது, 14 14s are 196 minus 259s are 118. 196ல் 180 போச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுங்கள். 196 minus 118. 16ல் 8 போச்சுன்னா 8, 8ல் 1 போச்சுன்னா 7. அப்போ வேல்யூ இஸ் 78. நெக்ஸ்ட்டு 4th செகண்ட் ஒன், expand x plus 1 by y whole cube, x plus 1 by y whole cube. இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா a plus b whole cube இல்லைன்னா x plus y whole cube. x plus yனாலும் a plus bனாலும் ஒன்று தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, a cube அல்லைன்னா x cube plus 3x² y plus 3xy² plus y cube. இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, y இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 1 by yன்னு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். x cube plus 3x² இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, x இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, y இருக்க வேண்டிய இடத்துல 1 by y. அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். 1 by y plus 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x, ஒய்க்கு பதிலாக 1 by y whole square plus y cube பதிலாக 1 by y whole cube. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். x cube plus 3x² divided by y plus 3x by 1 by y whole square. அப்போ 1ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அதை போட தேவையில்லை. பை ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 1 க்யூப் பண்ணணும், 1 க்யூப் பண்ணால் 1 டிவைடட் பை ஒய்யை க்யூப் பண்ணோம்னா y க்யூப். புரியுதா? நெக்ஸ்ட்டு 5th ஒன், எவாலுவேட் த ஃபாலோயிங் யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5th செகண்ட் சம், சாரி ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 98 க்யூப்னு இருக்குது. 98 க்யூப்னா என்ன மீனிங்கு, 98ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ என்ன யூஸ் பண்ணணும், யூஸிங் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ 90 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 100 - 2ன்னு எழுதலாமா? சரி, இப்போ 98ஐ 100 - 2ன்னு எழுதிட்டோம். அதுக்கு க்யூபு கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, a - b ஹோல் க்யூப் ஃபார்மில் இருக்கா? a - b ஹோல் க்யூப் ஃபார்ம் என்ன, a க்யூப் minus 3a² b plus 3ab² minus b cube. ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 2ன்னு நாம் அப்ளை பண்ணணும். அப்போ 98 க்யூப்னாலும் 100 - 2னாலும் ஒன்று தான். அப்போ நாம் 98 க்யூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், 100 ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஹோல் க்யூப். 100 க்யூப் பண்ண என்ன வரும், 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. எத்தனை ஜீரோ சேர்த்துக்கணும், 6 ஜீரோஸ். மல்டிப்ளை பண்ணிப்பார், 6 ஜீரோஸ் வரும். 1 2 3 4 5 6 மைனஸ் 100 ஸ்கொயர் பண்ணுங்கள். 100 இன்ட்டு 100 எவ்வளோ வரும், 100 இன்ட்டு 100 4 ஜீரோஸ் வருமா?
10,000 into 6 60,000 plus 2 2s are 4 4 3s are 12 into 100 12 into 100 1200 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. மைனஸ் 2வை க்யூப் பண்ணோம்னா 2 2s are 4 4 2s are 8. இப்போ இதை நம்ம எப்பயும் போல் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். எவ்வளோ வருது? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh ப்ளஸ் 1200 ஆட் பண்ணுங்கள். 10 லேக்கையும் 1200ஐயும் ஆட் பண்ணு. $10 lakh 1200 மைனஸ் 6000 மைனஸ் 8 ரெண்டுமே சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்ணுங்கள். 60,008. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க, அது மைனஸ் பண்ணுங்கள். 10 lakh 1200லேருந்து இந்த 60,008 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸு 9, இங்கே பேலன்ஸ் 1, இங்கே 1, இங்கேருந்து பாரோ பண்ணோம்னா இது 9ஆக மாறும், இது 10ஆக மாறிடும். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே வந்து 9. எவ்வளோ வருது? 9,41,192. 9,41,192. Okay, thank you students.